இப்போதைக்கு பிக் பாஸ் பற்றின ஹாட் டாபிக் என்னென்னா, அதை பற்றின வர யூடியூப்பில் வர நியூஸுங்க தான் ரொம்ப அதிகம். அதுவும் ரீசெண்டாக பிக் பாஸ் ஷோ இலுமினாட்டியோட தொடர்பானது. கமல் ஒரு இலுமினாட்டியா? பிக் பாஸ் ஒற்றைக்கண்ணும் இலுமினாட்டிங்களோட ஒற்றைக்கண் சிம்பலும் ஒன்று தான். இது 3ஆம் உலகப் போருக்கான தொடக்கம் அப்படின்னு என்னென்ன வீடியோவோ போடுறாங்க. இதில் உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. விஜய் டிவியில் சரவண மீனாட்சி கலக்க போவது யார் அப்படின்ற ஷோலாம் ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷோலாம் வேறு வெர்ஷனில் வர சரியாக போகிறதில்ல. இப்போல்லாம் அதை மெட்ராஸ் சென்ட்ரலில் வச்சு கலாய்ச்சி ஸ்பூப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல் போட்டிக்கு வந்துருச்சு. ஸோ டிஆர்பி ஏற்றுறதுக்காக அந்த சேனல் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய பிரபலத்தை வச்சு ஷோ நடத்துகிறாங்க. சப்போஸ் இந்த ஷோக்கு கமல் வரலன்னா, ஒரு வேளை அஜித்தையோ விஜயோ ஏன் மறுபடியும் சிவகார்த்திகேயனை கூட ஷோ பண்ண கூப்பிட்டுருப்பாங்க. இலுமினாட்டிங்களுக்கும் கமலுக்கும் என்ன சம்மந்தம்? 3ஆம் உலகப் போருக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு சுத்தமாக தெரியல. இது ஜஸ்ட்டு ஒரு நிகழ்ச்சி தான் நான் நினைக்கிறேன். அது உள்ளே விளையாட போன அந்த 5 பேருக்கும், அப்புறம் அதை பற்றி மீம்ஸ் போட்டு கலாய்க்கிற யூடியூப் சேனல் ஓனர்களுக்கான 100 நாள் வேலை திட்டம் தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த ஷோ நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் இந்த ஷோ நல்லா இல்லை, இது எனக்கு பிடிக்கல, அதில் வரதெல்லாம் உண்மை மாதிரி தெரியல அப்படின்னு அதை பற்றி மக்கள் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப் சேனலில் பிக் பாஸ் பற்றி வர எல்லா விஷயத்தையும் உண்மைன்னு நம்பிடாதீங்க. சதுரங்க வேட்டையில் நட்ராஜ் சொல்கிற மாதிரி மக்களை ஏமாற்றணும்னா உண்மையோட பொய்யும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி டாவின்சி கோட் ஹாலிவுட் படத்தில் பலர் வரலாற்றை எழுதும்போது அதில் தங்களோட சொந்த கருத்தையும் எழுதியிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு அதோட ஹீரோ கேட்பார். ஹாலிவுட் எதுக்கு? நம்ம வடிவேலு இம்சரசன் 23ஆம் புலிகேசியில் இந்த தலை அந்த உடலோடு இணைய போகிறது, வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே, நமக்கு பின்னால் வரும் சந்ததிக்கு தெரியவா போகிறது அப்படின்னு இளவரசர்கிட்ட சொல்லுவார். சிரிக்க வேண்டிய காமெடி மட்டும் இல்லை, இதில் சிந்திக்க வேண்டிய வசனம் இது. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பார்க்குற எந்த ஒரு வீடியோவும் அதில் சொல்லப்படுற விஷயங்களும் உண்மையாக பொய்யான்னு சிந்தித்து முடிவெடுங்க. சத்தமாக அழுத்தி சொன்னால் பொய் கூட உண்மையாக தான் தெரியும். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.